President, fellow industry members, principal, head of the departments, learned faculty, and my dear student friends. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னடா ஈவன் நல்லா ஃப்ளோவில் போயிட்டு இருந்ததே, வந்து பரதநாட்டியம் ஆடினாங்க, அடுத்தது பாடினாங்க, அதுக்கு அடுத்தது என்ன நடந்துட்டுருக்குனே புரியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறது தெரியுது. அந்த மன வருத்தம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மேடையில் ஏறி பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுடைய அனுபவம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். எனக்கான அறிமுகம் கொடுத்தாங்க உதயசங்கர் நாஸ்காம் அப்படிங்கிறது. நான் பணிபுரியும் அந்த நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த நிறுவனங்கள் அனைத்துக்குமே ஒரு தலைமை பொறுப்பேற்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய வழிநடைகளையும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை வகுத்தலையும் சரி, நாஸ்காமுடைய பங்கு அளவற்றது. ஸோ இதுதான் எனக்கான மரியாதை. உதயசங்கர் அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க, நாஸ்காம்னு. அந்த நாஸ்காம்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த மேடையில் நான் பேசிட்டு இருக்கேன். வெறும் உதயசங்கரை வந்து அந்த ஓரமாக நிற்க வச்சுருப்பாங்க, அதுதான் நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வந்துட்டு அப்படியே ஒரு காரில் வந்து இறங்கி நான் வந்து உதயசங்கர் நான் மேடையில் பேசினா விட்டுருவாங்களா? அப்படியே அங்கே இருக்கிற செக்ரட்டரிக்காரங்க எல்லாம் கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த நிலைமைங்கிறது வேற. ஆனால் பேருக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அது படிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பதவியாக இருக்கட்டும், அதெல்லாம் மீறி ஒரு விஷயம் இருக்குன்னா, நான் கடைசியாக என்னுடைய இன்ட்ரடக்ஷனில் ஒரு விஷயத்தை மறக்கலை, சொல்லாமல் விட்டேன். யாராவது பேரண்ட்ஸ் தன்னுடைய வேர்வையும், தன்னுடைய உழைப்பையும், தன்னுடைய நம்பிக்கையும், தன்னுடைய கனவுகளையும், தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை, தனக்கு நடக்காத விஷயங்களையும், எல்லா கனவுகளையும் ஒன்று சேர்த்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாலாகவும், ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கையை தன் மகளுக்காகவோ அர்ப்பணித்து வாழும் இந்த நல்லுணங்களுக்கு கைத்தட்டவரில் நான் பெருமையாகிறேன். இன்னைக்கு அப்பா அம்மாவை பற்றி எல்லாரும் பேசலாம். இன்னைக்கு சினிமாவிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அம்மா சென்டிமெண்ட்டை வைக்காம படம் ஓடாது, அப்பா சென்டிமெண்ட் இல்லாத படம் இருக்காது. அதில் எப்படின்னா அந்த அப்பா கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக காமிப்பாங்க. அது என்னவோ அதில் ஒரு இம்பாக்ட் இருக்கும். அப்பாலாம் அப்படியே அவன் கடைசி மட்டுமே சண்டை போட்டே இருப்பான். ஒன்று அவர் இறந்த பிறகு ஃபீல் பண்ணுவான், இல்லை அவங்க அப்பா அப்படியே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு டைலாக் பேசின பிறகு மாறிடுவான். சினிமா வாழ்க்கை வேற. அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரீபிளான் பண்ணி இப்படி தான் இருக்கும், ஹீரோ இப்படி தான் டான்ஸ் ஆடுவான், ஹீரோ இப்படி தான் ஃபைட் பண்ணுவான், ஹீரோ இப்படி தான் ஃபீலிங் பண்ணுவான் அப்படின்னு இருக்கும். ஆனால் கல்லூரி வாழ்க்கையில் சினிமாவையும் கல்லூரி வாழ்க்கையும் ஒன்று சேர்க்கார்கள். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸாக இருக்கும். இன்னைக்கு எல்லாமே நிறைய விஷயங்களை பேசலாம். இன்னைக்கு வந்து உங்களுடைய நீங்கள் பண்ணிட்டு இருக்க வந்துருக்க சாதனை பெரிய விஷயம். நாங்களாம் பண்ண சாதனை விட நீங்கள் பண்ண சாதனை தான். 12th கிளியர் பண்ணி அதுக்காக ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி போகிற வரவன்ட்டெல்லாம் திட்டு வாங்கி இதைப்படி அதைப்படி 100 பேர்த்த அறிவுரை வாங்கி பால்காரன்லேருந்து பேப்பர் போடுறவங்க மட்டும் நம்ம லைஃப்பையே மாற்றி இவ்வளோ தொல்லையும் தாண்டி இன்னைக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கி உட்காந்துருக்கீங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏன்னா சாதிக்க முடியாது. அப்போ நீ படிக்காம வந்துட்டியா 12th அப்படின்னா படித்தேன். என்னுடைய சூழ்நிலை வேற. இந்த ஒரு அலுமி அழகாக பேசினார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் தன் வாழ்க்கையில் சாதித்த சில விஷயங்களையும் ரொம்ப கோர்வையாக அழகாக சொல்லிட்டு இருந்தார். அதில் ஒரு விஷயத்தை எடுத்து அவர் அப்படியே காமிச்சார். இது நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த ஒரு சான்றிதழ் அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன், என்கிட்ட அப்படி எதுவுமே இல்லை. ஏன் இல்லைன்னா, நான் இந்த மாதிரி நல்ல ஒரு கல்லூரியில் படிக்கலை. நான் பேர் சொல்ல விரும்பலை. என்னோட சூழல் என்னவோ, ஏன்னா நான் எடுத்தது என்னவோ செகண்ட் கிளாஸில் மார்க் தானே, அதனால கிடைக்கக்கூடிய காலேஜ் தான் எனக்கு சீட்டு கிடைக்கும். படிக்க வச்ச காலேஜில் என்ன பண்ணேன்னா, இந்த எக்ஸாமெல்லாம் முடித்து இருக்கிற அரியரை கிளியர் பண்ணி, ஐயோ உண்மையை சொல்லிட்டேன்னா அரியர் வச்சேன், அந்த அரியரெல்லாம் கிளியர் பண்ணி வெளில வரும்போது என்ன நான் பண்ணேன், இருக்கிற எல்லாம் அந்த படித்த சான்றிதழ் தவிர மீதி இந்த மெமரபிள் அப்படின்னு எந்த நீங்கள் சொல்ல முடியும் இந்த ஸ்லாம் புக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதையும் கிழிச்சு போட்டேன். எனக்கு யார் உறவு வேணாம், ஒட்டு வேணாம், இந்த கல்லூரிக்கு ஒரு கும்பிடு, உங்களுக்கெல்லாம் ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு வெளில வந்தேன் அந்த காலேஜ். இன்னைக்கு அதை அவர் எடுத்து காமிக்கும்போது யோசிக்கிறேன், நானும் வச்சுருந்துருக்கலாமோ. ஏன்னா அந்த காலேஜில் எனக்கு கூப்பிடவே மாட்டாங்க, அதனால நான் போகிறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயமே வாழ்க்கையில் நீங்கள் ரசனையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் அழகாக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்குது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் வேற மாதிரி போகிறதும் யார் கையில் இருக்குது? எங்கள் அப்பா கையில் சார், என் டீச்சர் கையில் சார், இல்லை சார் எனக்கு என்ன அட்மிஷன் போட சொன்னா பார்த்தீங்களா அவங்க கையில் சார், என் பிரின்சிபல் கையில்
எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில தான் இருக்கு. நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையில நிம்மதியா ஒரு 4 வருஷ காலம், நான் சொல்றேன், நான் வந்து நீங்க சின்சியரா பேப்பர் படிங்க, நீங்க ரொம்ப சீரியஸா இருங்க, நீங்க வந்து ஃபேஸ்புக் பார்க்காதீங்க, இது பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு உலகமே சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு கவரேஜில் தான் இருக்கு. இன்னைக்கு பிறந்தோடனே அவன் வந்து 2 விஷயம் பண்ணி ஆகணும். ஒன்று, ஸ்கூல் அட்மிஷனுக்கான, பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் அட்மிஷனுக்கான சீட்டுக்கு அலையணும். பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணுற அப்பா அம்மாலாம் நான் பார்த்துருக்கேன். அது அப்போதான் கண்ணை முடிச்சிருக்கோம், சிமிட்டிலே இருக்கும். மை பேபி ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப்படின்னு அங்கேருந்து அப்டேட் ஆரம்பிக்கும். அவன் சாப்பிட மட்டும் அப்டேட் ஓடிக்கிட்டே தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால ஒரு லைஃப்ல நீங்க இருக்கீங்க, இந்த ஜெனரேஷன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். சொல்ல போனா நானும் இந்த கல்லூரி அலுவலி தான், அது நீங்க மறந்துட்டீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, கடந்த 9 ஆண்டு காலமாக நான் இந்த கல்லூரிக்கு வந்துட்டு தான் போறேன். இங்க 4 வருஷம் படிச்ச அலுவலினா 9 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் யாரு? நானும் ஒரு அலுவலி தான். ஸோ வித் டியூ ரெஸ்பெக்ட் ப்ளீஸ் அக்செப்ட் தட். ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷனில் சொல்கிறேன், நானும் அலுமையாக தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறதையும் கண்டிப்பாக கேட்கணும். நீங்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம், கடந்த ஒரு 4 நாட்களாக, இந்த 3 நாட்களாக என் லைஃப்பில் வந்து இவ்வளோ ஒரு இம்பேக்டான ஒரு சுச்சுவேஷன் நான் யோசிச்சதே கிடையாது. ஒரு மனிதனின் சாவு இந்தியாவில் உள்ள, ஏன் இந்தியா, உலகத்தில் உள்ள இளைஞர் அனைவரையும் துன்பத்தில் ஆழ்த்தியது என்றால் அது ஒரே ஒரு மனிதனால், திரு அப்துல் கலாம் அவர்கள். நம்ம வாழ்க்கையில வந்து இந்த பிறப்பு, இறப்பு, கல்யாணங்கள், கொண்டாட்டங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். நான் இத்தனை ஆண்டு காலத்துல ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போய் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் இருக்கிறாருன்னா எங்கே இருக்கும்? ஒன்று அரசியல் சார்ந்த சாவாக இருந்ததுன்னா ஒரு 10,000 பேர் கூடுவாங்க, இல்லை அவன் ஜாதி சார்ந்த சாவாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 10,000 பேர் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா வசதி பெற்றவனா இல்லை வசதியானவங்க நிறைய பேர் போக மாட்டாங்க. அதெல்லாம் மீறி படித்தவன் மட்டுமே அதிகமாக இருந்த ஒருத்தருடைய சாவுனா அது அப்துல் கலாம் தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நானும் அந்த மனிதன் மேல் வைத்திருந்த காதலுக்காகவும் அந்த மனிதன் மேல் வச்சிருந்த அன்புக்காகவும் நானும் இந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த கூட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா படித்தவங்க ஜாஸ்தியாக இருந்தாங்கிறது எனக்கு ஒரு பெருமை. ஒவ்வொருத்தருடைய கண்ணீரும் சரி, ஒவ்வொருத்தருடைய ஆதங்கமும் சரி, நீங்கள் எல்லாம் நம்ம ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வரக்கூடிய அப்டேட் பார்த்துக்கலாம். எந்த பஸ்ஸையும் உடைக்கல, எந்த ஸ்ட்ரைக்கும் நடக்கல, எந்த ஒரு கெட்டது நடக்கல. ஏன்னா அந்த மனுஷன் அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு அங்க போன பிறகுதான் என் மனசுல ஒன்று தோணுது, இந்த மனுஷன் முன்னாடி நீ மைனஸ்ல போற, இந்த மனுஷன் எங்கேயோ பிளஸ்ல இருக்கான். இவருடைய ஒரு பிளஸ் வரத்துக்குன்னா நான் வாழ்க்கையில இன்னும் பல விஷயங்களை சாதிக்கணும், நான் இன்னும் வாழ்க்கையில நான் இன்னும் நல்ல சில விஷயங்களை செய்யணும். நல்லது மட்டுமே செய்யக்கூடிய வாழ்க்கையில பயனுள்ளதா அப்படின்னா கிடையாது. அதை மீறி சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல உன் வீட்டுக்கு நீ வந்து உண்மையாரு, அதுக்கப்புறம் மற்ற வீட்டுக்கும் மற்ற இதுக்கும் நம்ம நல்லதா இருக்க பார்க்கணும். இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அவங்களுடைய டைவர்ஷன் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய அப்படியே இந்த ஸ்கூல் லைஃப்ல வந்து உள்ளே ஏன்னு சொல்லுவாங்க, காலேஜ் வந்து முதல் நாளே என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய திமிரு வந்துடும். ஸ்கூல் லைஃப்ல நம்ம எவ்வளோ பேர் ஒண்ணுமே தெரியாத பையன், நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, என் பிள்ளைங்க வீட்டுக்கு அடைஞ்ச பிள்ளை எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா அவனுடைய கேமரா ஆங்கில வேற இடத்துல வச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியாது அந்த கேமரா. அவர் விடுற ரவுஸும் அவர் பண்ற அல்டாச்சியமும் அவங்களாம் நம்பவே முடியாது. முதல் நாள் வந்து நான் வீலிங் பண்ணுவேன், அப்பதான் 4 வருஷம் நான் ஹீரோவா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தான். இன்னைக்கு நான் 10 பேர் முன்னாடி சீன் போட்டேன்னா நான் 4வது வருஷத்துல நான் ஹீரோ ஆயிடுவேன், அதுவும் முட்டாள்தனம். 4 வருஷம் உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே உன்னுடைய அடுத்த வரக்கூடிய உன்னுடைய ஜெனரேஷன் மட்டும் உன் பேரை சொல்லி வாழ்ற மாதிரி இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்க மாறலாம், எல்லா வகையிலுமே நீங்க சிந்திக்கலாம், எல்லா வகையிலுமே உங்க மனசுல ஏதாவது தாக்கத்தை உண்டாக்கலாம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருப்பீங்க. கண்டிப்பா அது உங்களுடைய குடும்பம், அது உங்க தப்பு கிடையாது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்க அப்பா அம்மா அவங்களால முடிஞ்ச சக்தியில உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு இடத்துல படிக்க வச்சிருக்காங்க, அந்த காலேஜ்ல வந்து சேர்த்திருக்காங்க. தமிழ் மீடியத்தில் இருக்கிற பசங்களும் சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற பசங்களும் சரி, நீங்க என்னதான் இங்கிலீஷ்ல வந்து தாறுமாறா இங்கிலீஷ் பேசினாலும் உங்ககிட்ட நல்ல ஒரு ஒழுக்கமோ நல்ல ஒரு நடவடிக்கை இல்லைன்னா இங்கிற மாதிரி கார்பரேட் வந்து உங்களை என்னைக்குமே ஹயர் பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மை. உங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு நல்ல வேலை கிடைக்கிற நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கோங்க.
நல்ல சிந்தனையான விஷயங்களை கற்றுக்கோங்க. நாலு விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். கல்வி அறிவு வேணும்னா கண்டிப்பாக வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக நாங்கள் இன்டர்வியூவில் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் கேட்கவே மாட்டோம். ஆனால் அதெல்லாம் இல்லை, சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்குது. எல்லா விஷயங்களுமே ஒரு சார்ந்த மனிதனாக இருக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து நியூயார்க்கில் ஒரு சர்வே எடுத்தாங்க. உலகத்திலே அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மனிதர்களில் அவங்க யாரெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு. இதில் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு பேஸை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா 85% பேர் தன்னுடைய குணத்தாலும் தன்னுடைய பண்பாலும் தன்னுடைய அந்த டவுன் டு எர்த் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கேரக்டரில் இருந்தவங்க தான் அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரேஷியோ அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. உங்களுடைய சக மாணவர்களுக்கு சரி, உங்களோட ஆசிரியருக்கு சரி. ஏன்னா காலேஜ் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாம். இந்த காலேஜில் போய் நான் ஒரு கேள்வி கேட்பேன், உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யார் அப்படின்னா போயிடுவாங்க ஒரு 10 வருஷத்துக்கு. எனக்கு எங்களுடைய 8th ஸ்டாண்டர்டில் ஒரு மிஸ்ஸு, அப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் ஒரு சாரு அப்படின்னு போயிடுவான். காலேஜில் சொல்லவே மாட்டான். ஏன்னா காலேஜ் லைஃபு அவன் லைஃபு வேற மாதிரி மாற்றிக்கணும். அவன் மைண்ட் செட்டே மாறிடுது. என்ன பண்ணுறான், சினிமாவையும் பார்த்து இல்லை சக மாணவர்களையும் பார்த்து அவன் சீனியர்கிட்ட கேட்பான், அண்ணா எப்படின்னா காலேஜில் எல்லாத்தையும் அந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுக்க விடாதா அப்படின்வான். அவன் 4 வருஷம் கழிச்சு நீங்கள் உட்காந்து முடிச்சு 10 வருஷம் போனால் அவன் எதே இடத்துல உட்காந்துருக்க போகிறான். ஸோ யாருக்கிட்ட முதல்ல அட்வைஸ் கேட்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி, எல்லா காலேஜ்லேயும் ஒரு குரூப் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல போய் எந்த குரூப்பில் சேரக்கூடாது அந்த குரூப்பில் தான் போய் சேரணும்னு ஆர்வத்தை உண்டாக்குவாங்க. ஏன்னா அங்கே எல்லாம் கைத்தட்டல் கிடைக்கும், நல்ல ஒரு கலகலப்பான ஒரு கும்பல் இருக்கும். அதெல்லாம் மீறி இன்னொரு குரூப் இருக்கும், படிக்கவே விடாத ஒரு குரூப். மச்சான் நீ படிக்காத இப்போதைக்கு வேணாம், நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கடைசியில் பார்த்துக்கோன்னு சொல்கிறவன் உன்னை விட 95 மார்க் அதிகமாக எடுத்துட்டு உன்னை டீலில் விட்டு போயிடுவான். பெண்களே உங்களுக்கும் அதே தான். ஏன்னா நீங்கள் அப்படியே சந்தோஷமா பசங்க தானே, அவர் பசங்களுக்கு தான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் அளவுக்கு இன்னும் மோசம், அவங்கள்ட்ட சத்தியம்லாம் வாங்கிப்பாங்க. நான் மார்க்கே எடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மார்க் எடுத்துருவாங்க. ஸோ லைஃப் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்லூரியை பற்றி எனக்கு நான் சொல்கிறேன், நான் ஒரு அலுமினியாக கன்சிடர் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இங்கே இருக்கிற ஆசிரியர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இந்த கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும் மாணவர்கள் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் திரு கிஷோர் அவருடைய துணைவியாரும் எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற அந்த ஃப்ரெண்ட்லி ஆங்கிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷமாக இருக்கும் இந்த பழக்கம். இன்றைக்கும் இந்த நட்பு ரீதியாகவும் சரி, மனித மனம் ரீதியாகவும் சரி, நாங்கள் பேசிக்கொண்டு விஷயங்கள், நாங்கள் நிறைய விஷயம் பேசலாம், ஆனால் அது அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கும் விஷயங்கள் இன்னைக்கு இந்த கல்லூரியில் அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு. நான் ஒரு தடவை கிஷோர் சார் ரூமுக்கு போயிருந்தேன், அவருக்கு இல்லையா? ஓகே, நான் போனதான் அங்கே ஒரு ரூமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் 4 வருஷம் படித்து முடிச்சு போகிறதுக்குள்ள அவர் ரூமில் இருக்க போய் ஃபோட்டோஸை பார்த்தாலே தெரியும் இந்த கல்லூரிய பலம். கரெக்டாக அங்கே அவர் எடுத்துக்கொண்டு உள்ள ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும். நான் உத்தரவிட்ட சொன்னேன், நான் லைஃப்பில் என்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நினைப்பேன்னா அந்த ஃபோட்டோ எங்கேயாவது ஒரு ஃப்ரேமில் நான் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தா அந்த ஃப்ரேமில் என்னைக்கு வரணும் அன்றைக்கி தான் நான் பெரியாது அப்படின்னு ஒத்துக்க அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கனவுல நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே இந்த கல்லூரிக்கு வந்திருக்காங்க. இந்த கல்லூரியோட வளத்துக்காகவும் இந்த கல்லூரிய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்காகவும் இண்டஸ்ட்ரியிலையும் சரி இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மேலே ஒரு வாக்கு சொன்னாங்க. அது நிறைய பேரை கனெக்ட் பண்ணும், உங்களையும் சேர்த்துதான். நீங்களும் the owners of any institution is parents, faculties, the management team, industry, government, இதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு அங்கமாக ஒரு வளர்ச்சி உண்டாக்குறது தான் கல்வியை அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணலாம், நிறைய விஷயம் இன்னும் டெடிக்கேட்டடாக பேசிட்டே போகலாம். பட் இன்னும் சில அருமையான பேச்சாளர்கள் உள்ளார்கள். இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ணல, அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் 4வது வருஷம் வரும்போது நான் உங்கள்கிட்ட பேசுவேன். அப்போ இருக்கக்கூடிய பேச்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அதுக்குள்ளே கற்றுக்கோங்க. அதுதான் என்னுடைய கைண்ட் அட்வைஸ். இன்னைக்கு உலகத்துலேயே ரொம்ப அழகான விஷயம் அப்பா அம்மாவை மதித்தல் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துலேயே அதுதான் பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு சில தவறுகளை செய்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா என்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னா நான் மார்க் எடுத்தப்பையோ இல்லை நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தப்பையோ இல்லை நான் சம்பாதிக்கும் போது கிடையாது. என்னைக்கு நம்மளுடைய அப்பா அம்மா அதிக சந்தோஷம் அடைவாங்கன்னா நம்மளை 4 பேர் மதிக்கும் போது மட்டும்தான்.
என்னுடைய தந்தை ஆனந்த கண்ணீர் வலித்தது என்னைக்குன்னா, ஒரு நாள் ஒரு காலேஜில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா முதல் தடவை ஒரு நாங்கள் அந்த சுச்சுவேஷன் ரொம்ப அழகாக 2 minutes 5 minutes from your end. என்னென்னா ஒரு கல்லூரி, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கல்லூரி, எங்கள் அப்பா ஒரு கல்லூரி பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் தெரியாது காலேஜில் நான் என்னென்ன சும்மா அதே ஒரு பையன் கூப்பிட்றான் போகலாமே அப்படின்னு. ஏன்னா நம்ம அம்மாவுக்கு எப்பயும் நான் எறும்பாடு திட்டி பழக்கமாச்சு. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குமே தெரியாது, ஏதோ காலேஜ் கூப்பிட்றான் போலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது மாதிரி ஒரு ஆடிட்டோரியத்தில் அங்கே காரை விட்டு இறங்கி என்னை கூப்பிட்றதுக்கு இருக்கிறதுனா எங்கள் அம்மா பாடுறா அவனால எப்படி வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு. அதுவும் இல்லை, நான் நடந்து வரும்போது எந்திரிச்சாங்க எல்லாருமே, அந்த ஒரு கேதரிங்ஸ்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அப்பா நினச்சிட்டாரு நம்ம பின்னாடி எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தார், ஒரு சூட்லாம் போட்டு பயங்கரமாக வந்தார், அவருக்கான மரியாதை நினச்சிட்டார். வந்து உட்கார மட்டும் நான் உட்காந்து கை காமிச்சேன், பெரிய மனுஷன் பண்ணாதா அப்படின்னு. நான் உட்கார சொன்னேன். எங்கள் அப்பா சொல்கிறார், அவ்வளோ கையாக இருக்கேன் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த உட்காந்த பிறகு மேலே ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த கோட்டு போட்டு மேலே கூட்டு போகும்போது எங்கள் அப்பாவுக்கு அப்போ தான் புரியுது, என்னவோ என் பையன் பண்ணியிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த மேடையில் நான் பேசி முடிச்சு கீழே பார்க்கும்போது 2 பேரும் இந்த சீரியலில் பார்க்குற மாதிரி தேம்பி அழுகிறத பார்த்தேன். எனக்கும் கண் கலங்கிடுச்சு, என்னோட மேடையில் இருந்த நிறைய பேர் கண் கலங்கிடுச்சு. அன்னைக்கு அவங்க அடைஞ்ச சந்தோஷம் இன்னைக்கும் என்னால் அந்த சந்தோஷத்தை மீறி கொடுக்க முடியாது. ஸோ பெற்றவங்களை சந்தோஷப்படுங்க, மற்றவங்க எல்லாம் அப்புறமே பார்த்துக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் அ வெரி 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 வண்டர்ஃபுல் லைஃப் ahead and have a great day. Thank you so much. My greetings to the members in the dais. Okay. Greetings to all the members in the dais, my beloved students, the parents who have anxiously brought in their students the day one of your 4-year academic event. I think it's my honor to be here. Absolutely a pleasure driving down to Vaitech. I was amazed at the sprawling campus that is spread across and the kind of vision that the founder member and the chairperson have in store. It's really a delight and an honorable day for me. Being representing Virtusa Corporation is an organization which is headquartered in US. We have our offices spread across 7 different geographies, and I represent the HR function, the human resource function, wherein I manage the global HR transformation for the human resource. So there's been a lot of good messages that have come from all the speakers. But before I go on, I'm sorry, Tamil and I'm just going to use the English as my medium and message. Please, pardon me for that. So it was really wonderful hearing a lot of our members here conveying very, very constructive messages for you, especially at a time when you have to start day one. But before we get on to that, we haven't gone over the demise of our president, the great leader, and I think a few notes from his message box and the time that he has visited varying campuses. There's something that he has articulated many a time. The one that really caught my interest and really thought that it was something that I have to use profoundly in my messages is the one that he had given at the European Summit. This was for the Golden Jubilee year there. And he talked about something from the state, the country that he belonged to, and he was wanting to pass the message on to this global organization. The message that he was saying that where there is righteousness in the heart, there is beauty in the character. Where there is beauty in the character, there is harmony in the home. Where there is harmony in the home, brings order to the nation. And what brings order to the nation brings peace to the world. I don't think there's any other powerful message than this that can change a lot of us, the way that we look at things, the way that we, every day morning. I know many of us, the minute you start your day, you say, this is not there, that's not there, there's a shortcoming here, my parents are not giving me this, my college is far away, I need to travel. Everything you feel that there are showstoppers.
but just look at the way that you can really change the way that you look, the outlook, the way that you can be a positive source of energy. And Abdul Kalam was absolutely one big idol for us, who has shown us that be it 83 years, it doesn't matter. The way that he had brought that immense energy, even at the last day, I think is something that we are not going to forget. So these are some things that I thought must be a setting context for this crowd with the parents sitting here. I know it's been hard for you to have brought this day to your children, because I'm also a parent and I have two daughters who are now sharing the same corporate world with me. They also are associated with large organizations working across in the other geographies, but the pain that it took to get them up to a certain level, to make them responsible, to be able to go through the academic institutions, the kind of engagement that was required, and then have them placed in companies that they aspire to be, has been a tremendous challenge to me, and I can relate to what all of you sitting here, and I'm proud to say that your parents really deserve an absolute commendation and an honor from me too. So I also come from a very humble family, very small. I started off very small, and my first pay earnings was nothing less than 450 rupees. Today, it's changed. It's completely sea changed. But I think what I have amassed as wealth and the bank balance is only about how much I have been able to influence some of my people, the way that they look at life. Because my life has shown that it's not about stopping, it's not about looking back and talking about your energies being drained, but it's about seeing the future, seeing the world, seeing the way that we need to move forward. So it was my daughters who, while they were at a very crucial age, when my elder daughter was in her college, she was doing her bachelor's in VIT, and my younger daughter was in her 10th, and we had a big gap, we had a demise. I lost my husband, but never that we wanted to give up. We just wanted to stay put, we wanted to pick courage, we wanted to drive in front and take control of the situation. And the time that this event was happening in the family, my elder daughter was pursuing also her GRE exams, and the final year graduation, the GRE exams, whole lot of confusion, but it was never to give up. So she went on and she got her master's degree in Carnegie Mellon in the US, and after that she got placed in Philips Healthcare, and all the while that she managed to go there was nothing very easy. And it's two daughters, so you can imagine the anxiety that goes down, and my professional responsibility of managing my offers, managing the finances, everything is not being easy. So what I'm trying to tell is, it's all there in us. Never did I think that I would have to go through challenges. But when I thought that challenges were in front of me, it was about how do you give the best? How do you set that aspiration, go to the next level, but it's not just go through a blind mad race, but to also help around people and help them also go through those stages. So just to give you that clear vision that you need to have, it's about having some vital tools, the 4 tools that I think is very crucial for you to face your next road ahead. The first tool is to set your goals. I think when you moved from your school and you took over the academics here, the start of it must have been, okay, how do I get myself settled in college? How do I look at who are the people around me? Do I have my friends? What particular discipline that I would get after that? And those anxiety moments are all over. You settle down with that. Now it's the first thing that you need to do is set your goal. And I mean the goal, it could be both from your academic goals as well as your personal goals. Why personal goals are very important is that gives you an all-round development, and that is very key in making you a very successful person. So when you say
on your academic goals, it is how do you take on the learning path? How much do you absorb? What do you absorb? Is there a learning? And what do you do to enhance that learning? So it's important that the goal is very, very understood. You should be able to reach that goal and be closer to the goal, at least closer to that goal. And in order to manage that, you need to evaluate yourself on an ongoing basis. So you will have these assessments, you will have a lot of these evaluations that happen in your semester form. But more than that, you need to constantly evaluate where are you on the goal. So once you reach your first semester and you're through, don't take it semester-wise. You have a 4-year league, you have a 4-year tournament to play, and in that tournament, how much are you doing it every time, every bit? So it's like a pebble in a bottle. The 4 years of pebbles that are there, every day that is over, that's one pebble down. And if you have lost a day without a learning, it's a completely a miss for you. And these foundations that come up with you from your academic 4 years are very, very key for you when you come into the corporate world. Campus to corporate is not going to be easy. You need to work hard. It's really important that you work hard. So that's why setting the goal becomes the highest priority for you. Be it from your parents' side where they say, okay, 4 years you finish, you do this, you have to take up a job, whatever it is. There is a certain understanding about you as a person, the strength that you have, and the opportunities that you need to work around so that you improve from that. So you need to understand how much of this that you need to put every day so that you can go closer towards your goal. The second is about acquiring the knowledge continuously. So when you mean acquiring the knowledge, it's not just the textbook and it's over, like how your esteemed member was telling, that be it WhatsApp, be it your Facebook, be it your Google, there is always a learning, and that learning complements what you're getting from your academic strength. So every day that what you get from your subjects and your teachers giving you that learning, you add that, complement that with your other learnings, because even if you see an advertisement today, the idea guys, campaigns, the idea cellular people, they campaign on how do you get that education. So it's all about acquiring that knowledge, and that has to be continuous. Then the third thing is about your hard work that with devotion. It has to have certain commitment. You need to be committed to it. When you say hard work, it's not about opening a book and keeping there about 8 hours and 6 hours, or waking up very early in the morning and just keeping the book open. It's about what you absorb, how you are able to relate, and how do you actually exchange this information with your faculty so that you're constantly, your learning is only getting augmented more and more. The fourth is a very important and a very definite skill that is required, which is perseverance. You need to have the perseverance and you need to go for this goal. Else what happens is you will acquire the knowledge, but it will never be used because you don't have the drive, you don't have the perseverance. And one of the students, your ex-student, was saying that he attended 49 interviews, 49 companies. So, the challenges are going to be there. But I'm telling you, the minute you convert that perseverance skill in a positive mode, these things are going to be absolutely easy for you to travel. When I started off very, very simple. I was in a small odd job, but all my academics that I picked up was along with my profession too. So don't stop your learning. It's important that you continue to acquire the skills, the learning skills, and be very receptive to learning. It's not that you go with your class always full. You need to go with your class half full so that your learning and absorption becomes the maximum. So this is something that the perseverance skill becomes very, very useful when you're even in the corporate world. And there is a major disconnect between a campus environment or corporate environment. And so for people to move to a transition into a work environment, sometimes people struggle because they've been always very theoretical and they've been very bookish. So application becomes very, very key, and it's important for you to apply these skills. So how do you get the opportunity to apply your skills while you're in this 4-year course? Any guess? Yeah? Anybody?
My hearing aid is strong, so but I can't hear you. How many of you know this word innovation? Innovation is new? Yeah? Innovation. You heard about it. What does innovation mean? Making something new. Anybody else would like to add to that? Innovation is making something new. Yeah? Be creative and unique. Be creative and unique. Explain. Thank you. Yeah? Anybody else? இனோவேஷன் என்பது உலகத்தில் இருப்பதை நாம் புரிந்து கொள்வது தான் இனோவேஷன். நாம் புதுசாக பண்ண முடியாது. Excellent. So it's not about only creating new. Okay, it can be about re-engineering. You make something better. You make something better from what it was, so that the time to deliver, the time to use, the time of cost that you go through it is all reduced. So innovation need not be that you have to create every time new. So it's about your re-engineering. And be it you're in a management function, be it you're in a technical function, be it you're in your medical field, this art of innovation is very, very key. So what we try and do is, we try to seek innovation through ideas. So it's important that I think the college must also be facilitating this. You need to have the innovation hub, which will invite a lot of ideas from these individuals. Because it's not just about the books that we have. Theoretically, there's a lot of change that has happened, and the guys, all what you all are seeing today, the social media disruption is tremendously exploited. That your idea that you create, because that is how entrepreneurship can come. You need to develop the entrepreneurship. It's not necessary that you have to go into a large organization and then you become successful. Even if you are starting up something on your own, you need to have that entrepreneurship ability. That is, you need to be ready for change. You need to be able to create anything from small. You need to be able to influence the society that what you do can create such a daring impact in the way we live. So these are some things that you can foster while you are here in this 4 years. So don't lose any opportunity that comes your way. It means it could be even that you are organizing, a cultural fest. Okay. During that time, what happens? There are about 4 or 5 people who say, "I'm ready to go ahead and organizing that event." Mind you, even that has got a learning curve. It's important that you pick up every essence of an opportunity that comes to you, because every time that you take a role, beyond being just a student, it is adding to your overall cup of your ability to demonstrate better. Okay? So the behavior changes, because once you start, once the responsibility is given to you for even organizing a cultural fest, what happens is you start with a group. The group works on a plan. The plan works based on certain sensitivities. Is it conducive for our college? Is it conducive for people to come and see? Then you talk about budget. What is the cost that needs to be there? What is the best way that we can deliver this? You use your creativity so that you mix and match what combinations to be done. And after that, it's all got an output which is collaborative, where you have the management, you have the students, and you have the team which is working with you, trying to build this entire thing of an event. So I'm saying, even something like that small can change the way that you look, change the way that you behave. It can increase your acumen, means being agile. You start becoming very agile into the environment. Okay, if there's something that today I saw a lot of the NCC students standing outside, and it's absolutely a delight to see that people taking these responsibilities too. In these days, you find that you want to just be to yourself. You want to see what is a win-win for you and not win-win for the others. So you have to change that, the pragmatic change that you need to bring about, so that you start looking at it large, and which is why the society becomes a lot more important. And here's what I want to bring to you
campus is, our corporate world is the generation Y, which is basically the millennials. Okay, they are called the millennials, and what you guys will bring as faith will be very different from what the generation Y is actually bringing to the table for us. What they need is, they need quick results, they need quick feedback, they need kind of flexibility in what they do. They come up with certain weird idea and they want it to be looked at. So there's so much that DNA carries, and there's going to be so much more that you people will carry. So it's important that you as a group start fostering that positive culture and drive the shift towards the next orbit so that it helps the society in large rather than make any destructive association. So that's one aspect that I wanted to touch upon. The other is about the art of saving. How many of you know the art of saving? I'm very keen to touch this topic here because as you graduate and as you see the 4 years coming to a closure, you will think that yes, next I start earning, then my salary becomes 4 digits, 3 digits, 5 digits, and then you start dreaming about it. But it's important that you start inculcating a culture of what is it that you're going to do with every bit that will happen even after that. Because we see many students when they come to the corporate world, they start with 3 plastic cards, 4 plastic cards. Do you know what it means? Plastic card? Credit card. Okay? Because they say I'm independent, I don't have to depend on my parents. They start with the plastic card, and by the time they are in their 4th month, they have bought already a lot of gadgets, they have wasted a lot of money, they end up struggling hard to pay that amount, and this adds to the stress to the parents' back. Now, is that what your parents want you to graduate for? No. Okay? So, don't get distracted. Don't look at gadgets as a means for you to just be away from stress or kind of happy world. Try to use these things which only add to your knowledge, make yourself a better citizen, and be prepared for the challenges that are ahead. I'm happy to open this floor for questions if there are, because I have so much to share, but I don't want to stop from the rest of the event, and it's important that I give a respect to what you have as your program for the day. If there are any questions that you want to ask me, I'm more than willing, be it the parent. I think I have great regard for the parents. I'm in the same place as you all are, and today I really enjoy being a mother. I've been a good wife. My daughters really look upon me, and more than that, the woman empowerment has taught us all to manage and surface all these things very easily. Is there any questions that anybody wants to ask? And I'm more than willing to, any experiences that you want me to share, I'm more than willing to take that. Yeah? Okay, so thank you so much. Thank you for the hearing, and wish you all a wonderful 4 years stint here in Wentech, and really, absolutely a good August future ahead for you all. And from what I hear from the placement council, there's a lot that we can look forward. In fact, in Virtusa, what we did is the offer letters were given to the parents when we gave them out in the hall. So, because we owe this to the parents who have made the student that big to be able to get an opportunity in the corporate world. So when we actually released the offer letters after they finished the interview selection and all that, the offer letters were individually handed over to the parents, and that's the delight that I want to do, and I hope to see some of you being able to crack through the interviews and take over a good role in Virtusa. Thank you so much. Thank you, ma'am. Hello, இருக்கீங்களா? So what I want you all to do is, parents, please stand. Parents, please stand.
Okay, children, please give them a big hand. So this is your day. இது உங்க நாள். ஆக்சுவலி அவங்க ஸ்கூலில் படிக்க வச்சு இன்னைக்கு காலேஜ் வந்திருக்காங்க. ஆனால் ஸ்கூல் படிக்கும் மாதிரி இருக்காது. என் தமிழ், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை தமிழ். மை தமிழ் இஸ் நாட் ஆல் தட் கிரேட், பட் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்கூலுக்குள்ள படித்த மாதிரி இருக்காது. நாட் பி லைக் ஹவ் யூ ஸ்டடீட் இன் ஸ்கூல். ஸ்கூலில் வந்து நம்ம வீட்டில் சொன்ன மாதிரி ப்ளீஸ் லிசன், ப்ளீஸ் லிசன், ப்ளீஸ் லிசன் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? எஸ், வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேளுடா, கேட்க மாட்டேங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன் சொல்கிறாங்களே இல்லையா? டீச்சர்லாம் சொல்கிறாங்களே இல்லையா? அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? How many times have you heard that? How many times? Every day? சொல்றது கேட்கறதே இல்லை. கரெக்ட்? எஸ் சொல்லுவோம். கேட்கறது இல்லை, அதனால புரியறது இல்லை. கரெக்டா? பட் புரியாமலே ஃபினிஷ் யுவர் ஸ்கூல், புரியாமலே பாஸ். எஸ், கேட்காமலே. Isn't it great? எஸ் சொல்லுவோம். புரியாமலே, படிக்காமலே. படிச்சீங்களா இல்லையா? Definitely good. So, whatever you have done little bit, so you have used your brain a little bit, correct? கொஞ்சமே படிச்சு இந்த அளவுக்கு பாஸ் பண்ணி காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிற அளவுக்கு ஆளாயிருக்கீங்க. எஸ், எஸ் நோ? யூ ஹேவ் டு சே எஸ், அதர்வைஸ் நீங்கள் கேட்குறீங்களா? ஹலோ, ரைட். பட் காலேஜ் படிப்பு வேற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸ்கூல் படிப்பு மாதிரி இருக்காது. இங்கே வந்து ப்ரொஃபஸர் வந்து கேட்குறீங்களா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் ப்ரோஆக்டிவாக யூ ஹேவ் டு ஆஸ்க். யூ ஹேவ் டு ஆஸ்க் த டவுட்ஸ். யூ ஹேவ் டு பி ப்ரோஆக்டிவ். பிகாஸ் லைக் ஸ்கூல், தட்ஸ் வை ஸ்கூலில் டீச்சர் என்று சொல்லுவாங்க. ரைட்? டீச்சர் தெரிஞ்சு சொல்லுவாங்க. ஸ்கூலில் டீச்சர் என்ன செய்வாங்க? டீச் பண்ணுவாங்க இல்லையா? ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவாங்க? காலேஜில் அவங்க தானே பண்ணுறாங்க. பட் டீச்சர் வந்து ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. கரெக்டா? புரியுற வரைக்கும். பட் ப்ரொஃபஸர்ஸ் சொல்லுவாங்களா? அவங்களும் சொல்லுவாங்க. பட் அதுக்கு நீங்கள் கேட்கணும். ஹலோ, கேட்கணும். என்ன செய்யணும்? நீங்க கலாம் சார் பேசுறது கேட்டிருக்கீங்களா? கலாம் சாரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவர் பார்லிமெண்ட்ல கூட ஒரு டீச்சர் தான் பேசியிருக்காரு. பார்லிமெண்ட்ல கூட எவ்வளவு பெரிய ஆட்கள், யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல கூட அவர் பேசும்போது அவர் சொன்னது ரெண்டு நேரம் சொல்லுவார். அதான் டீச்சர். அதான் அவங்க உண்மையான டீச்சர் வந்து they will say, they will repeat it till you understand. உங்களுக்கு புரியுற வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த பாடங்கள்லாம் நீங்கள் இந்த டேபிள்ஸ் எப்படி படிச்சிருக்கீங்க எல்லாரும்? டேபிள்ஸ் 2 2 4 4 ஸோ அது வந்து மனப்பாடம். கரெக்ட்? எல்லாம் ரிப்பீட்டட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். கரெக்ட்? எஸ் ஆர் நோ? ஹலோ, இருக்கீங்களா? ஸோ திருப்பி திருப்பி சொல்லதான் உங்களுக்கு அது வந்து it is registered, right? Yes or no? So please, from day one of the college, today is day one of the college, I wish you all the best. Every day, parents को சொல்றேன், முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு வாழ்த்தி அனுப்புங்க. நீங்கள் கண்டிப்பாக வாழ்த்துறீங்க உங்கள் பசங்களை, சில்ட்ரன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் வாழ்த்துறது வந்து ஐ நோ. பட் அட் த சேம் டைம் நான் கேட்டிருக்கேன், நீங்கள் எங்கே கேட்க போகிற, நீ உருப்பட மாட்டேன். கரெக்டா? நீ எப்படின்னா பாஸ் ஆக முடியும், ஸ்கூல் பாஸ் ஆகிட்ட, காலேஜ் எப்படின்னா பாஸ் ஆக முடியும், அந்த மாதிரிலாம் பேசுறது உண்டு. பேசுறீங்களா இல்லையா? பேரண்ட்ஸ் சொல்றீங்களா இல்லையா? அந்த மாதிரி சொல்றது இல்லையா? இந்த மாதிரி சொல்லாதங்க. இந்த மாதிரி தெரியாம நீங்க சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பேரண்ட்ஸ், நாங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது.
அண்ட் எஸ் ஆனது கரெக்ட் தான். பட் வாழ்த்துங்க, நல்லா படிப்பேன்னு சொல்லுங்க, நல்லா வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க. அதே மாதிரி யூ ஆல்சோ ஆல்வேஸ் எவ்ரி டே பாசிட்டிவ், எவ்ரி டே have a very positive attitude. Every day charge yourself. It is like how you charge your mobile. Daily charge பண்ணுவீங்களா? எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணுவீங்க? ஒரு நேரம் சார்ஜ் பண்ணுவீங்களா? ஒரு நாளைக்கு 2 டைம் சார்ஜ் பண்ணுவீங்களா? ஒரே நேரமா? குட் பேட்டரி பேக்கப். எஸ். ஸோ உங்க மொபைல் எப்படி சார்ஜ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ளீஸ் சார்ஜ் yourself with positive thoughts. A very positive attitude you should have. Uday also has said earlier that companies see your positive attitude as well. So I'm sure parents now I'm sure you will carry this positive attitude. Everybody has covered everything. So I just want to wish you all a great time. In fact, have a great time, enjoy yourself. At the same time, be proactive. நீங்களா கேளுங்க, நீங்களா எது புரியல அதை கேளுங்க. And all the infrastructure that this college, that Veltech provides, please utilize everything. So if you do it right from today, you start understanding what is available here and make use of all this infrastructure available to you to learn. This will help you grow. So after 4 years, it was I'm sure. I definitely say that everybody will get a good job. So நல்லா படிச்சு நல்லா வேலை கிடைச்சி நல்லா பெரிய ஆள் ஆகிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். I'm sure. But please do that extra and do everything possible to kind of, enhance. Don't worry about all these things, but just focus on that. Just do all things possible to groom yourself, to learn languages. Industry in the language to value, in the language to value, right from the beginning. Don't wait till 4 years to get completed. Right from the beginning, or HCL or TCS or IBM, any company for that matter. Please understand right from the beginning any languages that is important. Please study that. Whatever through college, do that. You don't have to do any certification. College lab, you just do that extra whatever is required and make use of this opportunity. All the very best. God bless you all. Thank you so much. Respected chairperson, honorable chairman, respectful trust members, parents, principals, lecturers, professors, and my dear friends. எல்லாருக்கும் முதல்ல பார்ப்போம். நான் லாஸ்ட் வீக் தான் இங்கே இருந்தேன், இந்த வீக் தான் இங்கே இருக்கிறேன். இதுக்கு இப்போ வந்திருந்தேன், எனக்கு ஒரு மெசேஜ் என் காலேஜில் இருந்துச்சு. அதுக்கு மேலே நான் 2005 தான் இருக்கேன். உங்களை மாதிரி ஃப்ரெஷராக உள்ள வந்தேன். அன்னைக்கு நான் உங்களில் வருவேன். இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு அதே காலேஜில் நான் வரேன். உங்களில் கெஸ்டா ஆளுநர் கெஸ்டா வரேன். Before sharing my experience காலேஜில் நான் 2 பேருக்கு என் லைஃப்பில் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். Those 2 people are most important people in my life because அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி இல்லை. முதல் நபர் என்னோட அம்மா. நான் அவங்களுக்காக நான் எதுவுமே சொன்னதில்லை. முதல் முறை அவங்களுக்காக நான் தான் கேட்டேன். ஏன்னா நான் 12th நல்லா ஸ்கோர் பண்ணேன். 88%, more than 1000. ஓகே, நான் அப்போ இன்ஜினியரிங்ல சார் வீடியோ பண்ணேன். I need 2 more minutes to share more experience because I have a lot of things to share because I am among you people, from you people. என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணேன், காலேஜ் யூஸ் பண்ணேன்.
அந்த காலேஜ் போனோம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு பிடிக்கல. அன்னைக்கு வேலையை பார்த்துட்டு நீ படிச்சா இப்பதான் படிக்கணும்னு சொன்னதே என்னோட அம்மா. அன்னைக்கு இன்னைக்கு நீங்க பாக்குற மாதிரி ஆடிட்டோரியம் இல்லை, இந்த மண்ணு தர இருந்துச்சு, இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. ஆனா அவங்கள ஒழுங்கு சொல்லிச்சு, நீ நல்லா வரணும்னா இங்க படிக்கணும். ரெண்டாவது பட்டம் அன்னைக்கு அவங்க இல்லைன்னா நான் இங்க இல்லை, அதை அவங்க சூஸ் பண்ணனா நான் இங்க இல்லை. ரெண்டாவது பர்சன் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவரு இங்கதான் இருக்கிறாரு. என்ன நான் நினைக்கிறேன், உங்களோட எஜுகேஷன் never get complete until you revert it back something to that which gives everything to you. அப்படின்னா உங்களுக்கு உங்க கல்வி என்ன கற்றுக் கொடுக்குதோ, அதுக்கு தரம் எதுவோ அதுக்கு நீங்க திரும்பி செய்யலைன்னா அந்த கல்வி முழுமை அடையல நான் நினைக்கிறேன். எங்க அம்மா பதிவு பேசுறேன். இன்னும் ஒரு முக்கியமான நபர், என்னோட ப்ரொஃபசர் ஃப்ரம் திஸ் காலேஜ், மிஸ்டர் பிரபு, ஐடி டிபார்ட்மெண்ட். எனக்கு இது பெருமையா இருக்கு. ஏன்னா நான் இங்க வந்தது ஒரே ரீசனுக்காக, 3 ரீசனுக்காக. ஒண்ணு, இந்த காலேஜ் யூஸ் பண்ண என்னோட அம்மாவுக்கு நன்றி சொல்லலாம். நான் இது வரைக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ரெண்டாவது, நான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன்னா அதுக்கு என்ன ஒன்று சக்திய தருணா இல்லை. நான் எப்போ என்ன நான் ஒரு விஷயம் சொல்லும் போது அவருக்கு சார் நான் பண்ண போறேன், அது பண்ண போறேன், அது பண்ண போறேன். அவரு உன்னால முடியும், நீ பண்ணு, உனக்கு இந்த பொட்டன்ஷியல் இருக்கு, நீ பண்ணு, தோல்வி கண்டு பயப்படாது, தைரியமா போ அப்படின்னு என்ன ஒவ்வொரு தருணத்தையும் என் முதுகு தட்டி கொடுத்தவர் அவர் தான் மிஸ்டர் பிரபு, ஐடி டிபார்ட்மெண்ட், என்னோட லெக்சரர். இன்னைக்கு உங்க முன்னால நான் நின்று பேசுறதுக்கான தைரியம் அவர் கொடுத்த செமினார்லேருந்து வந்தது. இந்த காலேஜ்ல நான் படித்த 4 வருஷமும் நான் செமினார் பண்ணிருக்கேன். அவங்க கொடுத்ததை நான் மறக்கவே இல்லை. ஸோ ரொம்ப நன்றி சார். நீங்க இல்லைனாக்கா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா தெரியாது. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் நான் வந்து பேசணும் கேட்டாங்க, பேசுறீங்களா? கண்டிப்பா நான் பேசணும், ஏன்னா நான் தேங்க் பண்ணணும். இந்த காலேஜ் தான் எனக்கு எப்படி பேசணும்னு கற்றுக்கணும். இந்த காலேஜ் தான் எனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் ஃபார்மல் கற்றுக்கணும். இந்த காலேஜ் தான் எனக்கு எப்படி மதம் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு கற்றுக்கணும். இந்த காலேஜ் தான் எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துச்சு. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். தேர்ட் இயர்ல ஐ திங்க் தேர்ட் இயர் சிம்போசியம் கண்டக்ட் பண்ணோம். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் 60 ஃபீட்டுக்கு பேனர் வச்சோம். எங்களோட சேர்பர்சன் the first banner 60 feet for trust members as well as the chairperson, because நான் தான் மல்டிமீடியாவில் ஒரு டீமை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் பண்ண எல்லா இனோவேஷன்ஸும் நான் லீட் பண்ணிட்டு தான். நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து என்னோட ஒர்க் பண்ண நண்பர்கள். சிம்போசியம் இதை பற்றி நான் பேசியே ஆகணும். காரணம், கூட்டு முயற்சினா என்ன, டீம் ஒர்க்னா என்ன, லீடர்ஷிப்னா என்ன, இது எல்லாமே கற்றுக்கொண்டு அந்த விஷயம் தான். அந்த தளம் இங்க இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் பண்ணிக்கிட்டேன். நான் கேம்பஸ்ல இந்த காலேஜ் பிளேஸ் ஆகல. என்னடா பிளேஸ் சொன்னாங்க, கேம்பஸ்ல பிளேஸ் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒருத்தலாம கொடுத்தாங்களா தெரியல. பட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க, நீ கேம்பஸ்ல பிளேஸ் ஆகலையா அப்படின்னு. பட் நான் தேர்ட் இயர்ல அந்த சிம்போசியம் எனக்குள்ள ஒரு விதையை விதைச்சு, அதுதான் நீ கிரியேட்டிவா இருக்கணும், இனோவேட்டிவா இருக்கணும், உனக்குள்ள புது புது திறமைகள் இருக்கு, அது வெளிக்கொண்டு வா. அதுக்கு நீ உங்களோட தளத்தை சூஸ் பண்ண அப்படின்னா இங்க உங்களோட பெரிய பலம் என்ன தெரியுமா, உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு கேம்பஸ் இன்டர்வியூ. ஒவ்வொருத்தரும் தவறாம பயன்படுத்துங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூ உங்களுக்கான பெரிய திறவுகோள் மாதிரி. நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க தெரியாது. என்னுடைய ஆசை, உங்க ஒவ்வொரு மனசுக்குள்ளையும் ஒரு விதையை விதைங்க. அந்த விதைங்கிறது உங்களுடைய ஆசையா இருக்கும். ஏன் நான் அதை தான் செஞ்சேன். அன்னைக்கு அந்த சிம்போசியம்ல மல்டிமீடியா தான் நான் போனா ஒரு கிரியேட்டிவ் பர்சனா போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள கிரியேட்டிவ் பர்சனா, கிரியேட்டிவ் டிசைனரா போகணும்னு ஆசைப்பட்டேன். ப்ரோக்ராமர் தான் எனக்கு வேணாம், செஞ்சு வெளியேற்றி செய்கிற அந்த படம் எனக்கு வேணாம். எனக்கு எனக்குள்ள இருக்கிற நான் நல்லா டிராவும் பண்ணுவேன், எனக்குள்ள இருக்கிற திறமையை இன்னொரு லெவலுக்கு எடுத்து போகணும்னு ஆசைப்பட்டேன்.
ஸோ நான் கிரியேட்டிவ் டிசைனராக போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு வாய்ப்புகள் எங்கேயுமே கிடைக்கல. காரணம், எந்த கார்பரேட் கம்பெனிஸ்லையும் creative designers, that is graphic designer or UI and UX designer, user interface or user interaction designers ஓப்பனா இப்பதான் கால் பண்றாங்க, அப்பதான் கிடையாது. பட் நான் கிரியேட்டிவா இருக்கணும்னு நினைச்ச பிரதர் என்ன சினிமாக்குள்ள கொண்டு போச்சு. நான் பெருமையா சொல்லிக்கிறேன், நான் 250 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுல ஒரு படம் குற்றம் கடிதல், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வருஷம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு, சிறந்த தமிழ் படத்துக்கான விருது 2014. அந்த படத்தோட டைட்டில் நான் பண்ணியிருக்கேன், என்னோட பேர் அதுல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய லிங்கா படத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்துலையும் என்னோட பேர் இருக்கு. இதெல்லாம் என்ன, நான் ஒரு விதை வச்சேன்ல, கிரியேட்டிவா இருக்கணும், கார்பரேட் உள்ள கிரியேட்டிவா உள்ள வரணும்னு. அதுக்கான ரொம்ப சக்தி. நான் ஒவ்வொரு விஷயம் எடுக்கும் போதும் நான் சார்கிட்ட பகிர்ந்துருக்கேன், சார் நான் மாதிரி பண்ண போறேன். அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம், டே நீ படித்த படிப்பு தான் போகணும், நீ படித்த விஷயத்தை தான் செய்யணும், உன்னால இதுதான் பண்ணணும்னு இல்லாம உங்களுக்குள்ள என்ன நீங்க விதைக்கிறீங்களோ அது ஒரு நாள் விருட்சமா வளரும். ஆனா என்ன, நீங்க அதை ஒவ்வொரு நாளும் நேசிக்கணும். என்னோட விருப்பங்கிறது உங்களுடைய கனவுகளை நேசிக்க ஆரம்பிங்க. அதுக்கு இது சரியான தளம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் சரியான தளத்துல இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நான் ஒரு MNCல யூஎஸ் கன்சர்ன் MNCல கிராஃபிக் டிசைனரா, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனரா நான் பிளேஸ் ஆகிட்டேன். என்னோட 4 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் நான் நினைச்சதை நான் அங்கே வந்திருக்கேன். நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா இல்லை, ஆனா நான் நினைச்சதுல முதல் படியில தான் நான் இன்னைக்கு நினைச்சிருக்கேன். கண்டிப்பா எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த சோர்ஸை கொடுத்தது இந்த வேல்டெக் இன்ஸ்டிடியூட். இது ஏற்படுத்த கொடுத்த வாய்ப்புகள் தான் உங்களுக்குள்ளேயும் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகளையும் உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பங்களையும் குறைக்க சொல்லுங்க, உங்களுக்குள்ள சொல்லுங்க. நீங்க டிசைட் பண்ணி நீங்க என்ன ஆகணுங்கிறது. யாருடைய கனவு இருந்துச்சுன்னா நீங்க போக தேவை. நான் இங்க ஒரு சின்ன திருக்குறள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது தெய்வத்தான் ஆகாது எனும் முயற்சி தன் தெய்வத்தை கூடுகிறது. பொருள் என்னன்னா, கடவுளால கூட ஒரு விஷயம் முடியாம இருக்கலாம், ஆனா நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அது உனக்கு திருப்பி அந்த படம் கண்டிப்பா கொடுக்கும்ன்றது தான் அதோட பொருள். அப்படி வந்திருக்கிற எனக்கு இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளா நிற்கிறேன்னா, இது இந்த தளத்தினுடைய இடம். ஒரு விதை எந்த இடத்துல விழுந்து அதை பொறுத்துதான் அது வெளிச்சமாகட்டும் தலையாகட்டும். இப்ப நான் நம்புறேன், நீங்க சரியான தளத்தை விழுந்திருக்கீங்க, விதைக்கப்பட்டிருக்கீங்க. முதல்ல உங்க பெற்றவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களை சரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க மாதிரி வச்சிருக்கிறாங்க. இங்க கொடுக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. நிச்சயமா நாளைக்கு என்னோட இடத்துல நீங்க எல்லாருமே வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு பாயிண்டா சொல்லி நான் என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். எண்ணியாவது எய்துவர் எண்ணிய திண்ணிய ஆகப்பை. என்ன குரலோட பொருள்னா, நீ என்ன வாங்கணும்னு நீ நினைக்கிறியோ, அதுல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறியோ, அதை நோக்கி நீ பயணிக்கிறியோ, நீ அதுவாகவே ஆக. So, thanks for this great opportunity to share my own experience with you people, and all the very best, because you are at the right platform where you can grow as a banyan tree. Thank you once again. Circle.
Thank you.